ஹாய். நான் என்னத்த பத்தி பேச போறேன்னு பாக்குறீங்களா? பிரச்சனைய பத்தி தான் பேச போறேன். ஒருத்தன் போடுற வீடியோவோட லைனே பிரச்சனையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமா. அப்படிதான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது கன்ஃபார்மா பிரச்சனைய பத்தினதுதான். எப்படின்னா, ஒரு பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கான மூலம் என்ன? அந்த பிரச்சனைக்கான வேர் என்னன்னு தெரியாம, நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போனோம்னா, அந்த பிரச்சனை சால்வே ஆகாது. அப்புறம் வேற என்ன ஆகும்னா, ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கிடைக்கும். பட் ஆனா, அது அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது. ஸோ பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல ஒரு எலி செத்து கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எலி செத்ததுக்கு அப்புறமேட்டு அதுல இருந்து ஒரு நாத்தம் ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்துட்டு நம்ம ஸ்மெல் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு டெம்பரரி சொல்யூஷனா நீங்க போயிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அந்த அந்த வாசனையால உங்களுக்கு அந்த நாற்றம் தெரியாம இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த நாத்தம் வரதான் போகுது. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெம்பரரி சொல்யூஷனா அத மேல ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு, அந்த எலிய தூக்கி நீங்க வெளியில போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான், அங்க இருக்கிற அந்த நாற்றம் பிரச்சனையும் நமக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மென்ட் கிடைக்கும். ஸோ, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனைக்கான மூலம், அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு பார்க்காம, டெம்பரவரியா நீங்க ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை தீராது. ஓகே. இப்ப நம்ம ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி ஒரு எமோஷனல் பேக்ரவுண்ட் தான் இருக்கு. ஒரு ஒரு எமோஷன் தான் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஒரு பயமோ, ஒரு அழுகையோ, ஒரு சிரிப்போ, இல்ல ஒரு விரக்தியான மனப்பான்மையோ, இல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மையோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு எமோஷன் நம்மளோட பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கும். அது என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி, அந்த பிரச்சனையை தீர்க்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உடனே பிரச்சனையை தீர்க்கிறோம் அப்படின்னோடனே 2 பேரை உட்கார வச்சு நான் பேச போறேன் அப்படின்லாம் கிடையாது. நான் ஒரு டாபிக் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஹிட்டனா மறைஞ்சிருக்கிற அந்த பிரச்சனைக்கான காரணத்தை பத்தி தான் பேச போறேன். பயப்படவே வேணாம். இது கொஞ்சம் ஃபன்னா தான் போகும்னு நினைக்கிறேன். ஃபன்னா போகலன்னா மன்னிச்சிடுங்க. மற்றபடி இந்த வீடியோ போடுறதுல எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நான் என்ன பிரச்சனையா பார்த்தேன் அப்படின்னா, என் மனசு என்ன சொன்னுச்சுன்னா இதுதான் பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னுச்சு. ஆனா அந்த மனசோட பின்னாடி வேற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இந்த வீடியோ போட போறேன் அப்படின்றப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் நினைச்சேன்னா, ஒரு ஸ்டாண்ட் பையா இதை வைக்க முடியல. வேற யாராவது கூப்பிட்டு இந்த வீடியோ எடுக்க முடியாது. மற்றபடி அவங்க அவங்க எடுக்கும்போது அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அது நமக்கு பிடிக்கலன்னா அவங்க கூட ஒரு வாக்குவாதம் வரும். அப்புறம் இது கரெக்டா இல்லையான்னு தோணும். ஒரு பேக்ரவுண்ட் இல்லைன்னு தோணும். ஒரு மைக் இல்லைன்னு தோணும். இந்த மாதிரி நான் இந்த வீடியோ எடுக்க போறதுக்கு முன்னாடி கரெக்டான அப்பியரன்ஸ் இல்லைன்னு தோணும். வெறும் வாய்ஸ் மட்டும் வச்சு போடலாமா அப்படின்னு சொல்லி தோணும். இந்த மாதிரி நிறைய தோணிட்டே இருந்துச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. நான் இது டிசைட் பண்ணேன். என்னன்னா, எனக்கு பயம். இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்செக்யூர்னஸ் இருந்துச்சு. ஸோ இது போடலாமா வேணாமா, நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும், இது ரெகக்னைஸ் ஆகுமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எனக்கு எனக்கு பின்னாடி பல கேள்விகள் இருந்துச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு குழப்பம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, அதுக்கு அப்புறமேட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமான்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில உணர்வு ரீதியான பிரச்சனைகள் தான் இந்த மற்ற எல்லாத்தையும் ஒரு குழப்பத்தை உருவாக்குது. எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஃபேஸ் காட்டி போடும்போது அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. 3வது என்னன்னா, எனக்கு பயமா இருந்துச்சு. 4வது என்னன்னா, நான் இது நான் தனியா பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுக்கும் பின்னாடி அப்புறம் எனக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மையும் இருந்துச்சு இந்த விஷயத்துல. நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜை ஃபேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே பின்னாடி இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணாம எனக்கு இருக்கிற ஒரு சில விஷயம், அதாவது இந்த பேக்ரவுண்ட் சரியில்லை, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை, என்கிட்ட ஒரு மைக் இல்லை, அதுக்கப்புறம் எடிட் பண்றதுக்கு யார்கிட்டயாவது போய் கேட்க வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, ஸோ இதுக்கு கரெக்டான ஏதாவது சொல்லுவாங்கன்ற மாதிரி மற்ற பொருட்கள் மேல மற்ற விஷயங்கள் மேல நான் கான்சென்ட்ரேட் பண்ணனே தவிர என்னோட பிரச்சனைக்கான அடியாளம் என்னன்னா, எனக்கு இதை இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு இன்செக்யூர்னஸ் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் இருந்துச்சு, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் தான் பிரச்சனையே தவிர இந்த மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி அடியாளத்தில் இருக்கிற எமோஷன்ஸை பற்றி, அது என்ன உண்மையிலேயே அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்றதை பற்றி தான் நம்ம இனிமே பேச போகிறோம். வாங்க என்னோட பயணிக்கலாம். போர் அடிச்சது அப்படின்னா
சாரி. மற்றபடி இது வந்துட்டு என்ன நானே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பயணமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.